எப்படி முன்பு காலத்திலெல்லாம் நாம் உறுப்பினர்களை சேர்த்து ஐயா கையால் நாம் மோதிரத்தை வாங்கினோமோ அதே போல நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு தொகுதிதோறும் 1,00,000 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் 1,00,000 உறுப்பினர்களை சேர்த்தால் யார் முதன்மையாக சேர்க்கிறீர்களோ அவர்களுக்கு மோதிரத்தை பரிசாக தருவேன் என்று இன்றைக்கு சின்னையா அவர்கள் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு சொல்ல இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் உறுப்பினர் சேர்ப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் கடலூர் மாவட்டம் பல்வேறு பேரிடர்களை தாங்கிய மாவட்டம். சுனாமி, தானே புயல் பல்வேறு பாதிப்புகளை தாங்கி இங்கே கடலூர் டவுன் ஹாலில் பசுமை தாயகம் மீட்டிங்கை போட சொல்லி அந்த மீட்டிங்ல நீங்க பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் தான் பேசுங்க. அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் நாங்க ஐயாட்ட கொடுத்து பேச சொல்லி கேட்போம். சிரிச்சு 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 அதை கேட்டு ரசிச்சார். நீங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு வந்துவிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களுக்கு போன் போட்டு என்னாச்சு என்ன சாப்பிட்டார் என்று கேட்பார். அந்த அளவுக்கு பாசமுள்ள தந்தையாக ஒரு நிறுவனராக எங்கள் குலசாமியாக இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை எங்களுக்கு பழைய ஐயா வேண்டும். எங்கள் பழைய ஐயாவை மீட்டெடுக்க வேண்டும். எங்களுக்கு உங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், நிறுவனராக இருக்கலாம். எங்கள் குலசாமி பழைய ஐயா எங்களுக்கு வேண்டும். சின்னையா அவர்களே, எங்கள் ஐயாவை ஒரு சதி வழியிலிருந்து நீங்கள் மீட்டெடுத்து எங்களுக்கு பழைய ஐயாவை பெற்று தாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, வேற யாரையும் பார்த்தது கிடையாது. ஐயா பேரை சொன்னால் ஐயா பேரை சொன்னால் நாங்கள் வழக்கு வாங்கியிருக்கிறோம். ஐயாவை தவறாக அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். நாளை தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார். அவரை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டவர் நீங்கள். நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டு எஸ்கார்டு யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு தெரு தெருவாக இட்டுட்டு போய் தமிழகம் முழுக்க கொடியேற்றி இருக்கிறோம். அறிவுச்செல்வனுக்கு தெரியும், இங்கிருந்து ஓடியவனுக்கு தெரியும், சேலத்தில் இருப்பவனுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தோம் என்று. இன்றைக்கு ஏதோ ஒரு சதிகாரி கூட்டம் ஐயாவை சூழ்ந்து கொண்டு ஐயாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கட்சியை எவன் ஒருவனும் அழிக்க நினைக்க முடியாது. அழிப்பவனை அழித்தொழிப்போம். ஏனென்றால் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை கடலூர் மாவட்டம் களை எடுத்திருக்கிறது. எங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் சைவம் சாப்பிட்டு இருக்காங்க. நாளையிலிருந்து அசைவம் சாப்பிட வேண்டும். பயிரில் இருக்கக்கூடிய களைகளை அகற்ற வேண்டும். அழித்தொழிப்பு ஒரு இயக்கத்திற்கு தேவை என்றால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் மன்னிக்கும் ஐயா, முடியாது ஐயா. எங்களுக்கு உங்களுக்கு ஒரு இலக்கு என்றால் நாங்கள் தற்கொலைப்படையாக மாறுவோம்.